வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல 4 விதமான வெஜிடபிள் ரைஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே சமயம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடவும் பொருத்தமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சாதம் பண்ணலாம். 150 கிராம் கத்திரிக்காயை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இதையும் ஒரு வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அரிசியை உதிர் உதிரா வடிச்சு வச்சிருக்கேன். இது கூட 150 கிராம் கத்திரிக்காய் சேர்த்து நம்ம இந்த கத்திரிக்காய் சாதம் பண்ண போறோம். மிதமான தீயில வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியில இருந்து எடுத்துட்டு காயை மட்டும் இதில் சேர்க்கிறேன். கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த காய் வதங்குறதுக்காக இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. இந்த கத்திரிக்காய் வதங்கி நல்லா சாஃப்டா வரட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த சாதத்துக்கு நீங்க நல்லா பிஞ்சு கத்திரிக்காயா வாங்கிக்கங்க, நல்லா இருக்கும். அதே சமயம் நல்லா வேகமாகவும் வெந்துடும். இது கூட உதிர் உதிரா வடிச்ச சாதத்தை சேர்க்கிறேன். நல்லா சாதம் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சாதமும் சூடு ஏறிடுச்சு. மறுபடியும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸி டேஸ்டி கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ரைஸ் நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி அதை சேர்க்குறேன். இது கூட 10லிருந்து 12 முந்திரி சேர்த்துக்கங்க. முந்திரி எல்லாம் நல்லா வறுபடட்டும். இந்த ஸ்பைசஸும் எண்ணெயில் வறுபட்டு நல்லா வாசனை வரட்டும். முந்திரியோட கலர்லாம் மாறிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள்,
இந்த வெங்காயம்லாம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா துருவின 1 கப் கேரட்டை சேர்க்கிறேன். இந்த கேரட்டோட பச்சை வாசனை போக ஒரு 4 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதங்கட்டும். கேரட் வதங்கி கேரட்டில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். சாம்பார் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. உதிரா வடிச்ச சாதம் 2 கப் சேர்க்கிறேன். நீங்க சாதம் வடிச்சும் கேரட் ரைஸ் பண்ணலாம். சாதம் மீதியானாலும் இந்த மாதிரி கேரட் ரைஸ் ரெடி பண்ணலாம். சாதத்தை சேர்த்துட்டு இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாதம் சூடு ஏறுற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. சாதம் லைட்டா சூடு ஏறிடுச்சு. அடுத்து இதுல 1/4 மூடி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா லேசான புளிப்பு சுவையோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்க லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. சூப்பரான டேஸ்ட்ல சுவையான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் ரைஸ் பண்றதுக்கு உதிரா வடிச்ச சாதம் 4 கப் எடுத்து வச்சிருக்கேன். 3 கலர் கேப்சிகத்தை சின்ன சின்ன சதுர துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு. இந்த மாதிரி நீங்க கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கங்க, அல்லது நீல சைஸ்ல கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கங்க. இதை 3மே சேர்ந்து 350 கிராம் இருக்கும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல 1 டீஸ்பூன் சீரகமும் பொரிஞ்சிருச்சு. 3 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், நீல வாக்குல கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயம் வதங்கி லைட் ப்ரௌனா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளியை லேசாக வதக்கியாச்சு. இது கூட 2 பிஞ்சு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மசாலாவில் பிரட்டி விடுங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போடலைன்னா மசாலாவோடு சேர்க்கும்போது உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. மசாலாவில் நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் சிம்மில் இருந்தது, இப்போ கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க.
இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த கேப்சிகம் வந்து 5 to 6 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். வெந்துட்டு இருக்கும்போது இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டு இந்த கேப்சிகம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், மூடி வைக்கிறேன். கேப்சிகம் ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 நிமிஷம் ஆச்சு. கேப்சிகம் கரெக்டாக கிரன்ச்சியாக வந்திருக்கு. இதில் உதிராக வடித்த சாதம், கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுங்க, எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே சூடு ஏறிடுச்சு. கடைசியாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்டான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் சாதம் பண்ணலாம். 200 கிராம் கோவக்காயை வாஷ் பண்ணிவிட்டு இந்த திக்னஸ்க்கு நீல பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த கோவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டாச்சு. அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் மசாலாவில் பரட்டி வச்ச கோவக்காயை இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கோவக்காயை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கோவக்காய் சாதம் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இது ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 8 to 10 நிமிஷம் ஆகும். கோவக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வெந்துருச்சு. இது இருக்கட்டும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கங்க. அடுத்து இதில் கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஸ்லைஸ் பண்ண 4 பூண்டு, வெங்காயம்லாம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளியை ஒரு வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. கோவக்காயை நம்ம எண்ணெயில் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். மூடி வச்சிருங்க. தக்காளியும் நல்லா சாஃப்டாகி வரட்டும். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போகட்டும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. தக்காளியுமே நல்லா மசிஞ்சிருச்சு.
மசிலைனா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க, மசிஞ்சிரும். அடுத்து இதில் உதிரா வடித்த சாதம் 2 கப் சேர்க்குறேன். இது கூட நம்ம எண்ணெயில் வதக்கின கோவக்காய், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு அப்படியே இருக்கட்டும். சாதம், மசாலா, கோவக்காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. சாதமும் நல்லா சூடு ஏறிடும். 5 நிமிஷம் ஆச்சு. சாதமும் நல்லா சூடாயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான சுவையில் கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.